வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். என்ன விஷயம்னா, இப்போ குரு பெயர்ச்சி இப்போ 2026 எப்போ என்னென்ன எந்த டைமில் வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம ரகுராம் அண்ணன் கேட்டிருந்தார். அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு, அதுக்காக மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை பற்றி சொல்லலான்னு ஒரு பதிவு இது. இந்த 2026 வருஷத்தில் குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்றப்போ, திருக்கணிதப்படி நாங்களாம் திருக்கணிதை ஃபாலோ பண்ணுற ஆள் தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்போ வரார் அப்படின்றப்போ 1/6/2026 காலையில் 8:11 குரு பயிற்சி ஆகிறார். திரும்பவும் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 1/6/2026 காலை 8:11 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பயிற்சி ஒரு ராசிக்கு வருவார். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு உச்சமாகிறார். கடகம்ன்றது குருவுடைய உச்ச வீடுன்னு சொல்லுவோம். நீச்ச வீடு பார்த்தீங்கன்னா மகரம். ஒரு கிரகம் எங்கே உச்சமாகுதோ அதுக்கு 7வது வீட்டில் நீச்சமாகும். இது ஒரு ரூல். அப்போ கடகத்துக்கு வராரு. புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்து உள்ள நுழையிறப்ப 4ஆம் பாதம் கடகத்தில் இருக்கும். இது 1/6/2026 காலை 8:11 மணி அளவில் பயிற்சி ஆகிறாரு திருக்கணிதப்படி. சரி, இன்னொரு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்றப்போ கொஞ்சம் ஒரு 5 நாள் முன்னாடி வந்துடுறாரு. எப்படின்னா 26/5/2026, திரும்பவும் சொல்கிறேன், 26/5/2026 11:05 காலையில் பயிற்சி ஆகிறார். இதே மாதிரி தான் புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்து வர்றதா அவங்க சொல்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. கிட்டத்தட்ட ரெண்டுமே திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டுமே ஒன்று தான். பலன் சொல்கிற ஜோசியருடைய மதிநுட்பத்தை பொறுத்தோ அவருடைய திறமையை பொறுத்தும் தான் பலன் வெளிப்படுமே கண்டி பஞ்சாங்கத்தினால வித்தியாசம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மானசீக குருன்னு ஒருத்தரை நான் சொல்லுவேன்னா, பாலஜோதிடம் புக்கில் ஒரு முன்னெல்லாம் ஒரு கட்டுரைலாம் எழுதுவார். அவர் அதிர்ஷ்டம் சுப்பிரமணியம், நிறைய பேர் அவர் தெரிஞ்சிருக்கும், பிரபலமான ஒரு ஜோதிடர் தான் அவர். பாலஜோதிடம் புக்கில் ராசி பலன் கட்டுரையில் அவர் எழுதுவார். அவர் கடைசி வரைக்கும் வாக்கியம் தான் பெருசுன்னே சாதிச்சுட்டு அவர் போனவர். வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான். நான் இங்கே திருக்கணிதம் நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர் எனக்கு ஒரு மானசீக குரு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலன் சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும். அவரது அதிர்ஷ்டம் சுப்பிரமணியத்துக்கு துல்லியமாக இருக்கும் பலன். எனக்கு தெரிஞ்சு அதை நான் ரசித்து அவருடைய எழுதுகிற விஷயமும் அவருடைய ராசி பலன் எழுதுகிற விஷயங்களும் நான் ரசித்து நான் பார்த்துருக்கேன். 26 மே மாதம் குரு பயிற்சி வாக்கியப்படி. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணிதப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு 5 நாள் வித்தியாசத்தினால ஒன்றும் பெருசாக தப்பு வந்துடாது. ஜோசியர் திறமையை பொறுத்து தான் ஜோதிடம் வெளிப்படுது. இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். குரு பயிற்சி கடகத்தில் உச்சமாகிறாரு. நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. குரு பயிற்சி ஆச்சுன்னா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றப்போ முக்கியமான தகவல்னா, இப்போ இந்த உலக போர் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகுன்றத விட டப்புன்னு நின்று போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகணும் கூட சொல்ல விரும்பலை நான். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் டக்குன்னு நின்று போயிடும் அந்த போர். ஈராக்கு சண்டை, ஈரான் சண்டை, அமெரிக்கா சண்டை எல்லாமே நின்று போயிடும். அமெரிக்காவுக்கு எதிராகவே சில நாடுகள் திரும்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரப்போகுது இந்த குரு பயிற்சினால. இது நல்ல விஷயம்தான். நமக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம்லாம் தேவை இல்லையா? அதுக்காக இதுக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சினால இந்த தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் ஏறதான் செய்யும். அது நாம் யதார்த்தத்தை ஏற்றுக்க வேண்டிய ஒன்று தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் நல்ல மழை பொழிவு இருக்கும், நல்ல சுபிட்சம் வரும், விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், தானியங்கள் உற்பத்தி அதிகமாக விளையும். இந்த விஷயங்கள்லாம் குரு பயிற்சினால் நடக்க போகுது.
இதுக்கப்புறம் பொதுவாக ஒரு மகர ராசியை பார்க்கறதுனால 7ஆம் பார்வையாக மகர ராசியை அவர் பார்க்குறாரு. அப்போது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் கொடுக்க போகுது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழில்கள் நிறைய இங்கே வந்து இறக்குமதி ஆகும். நிறைய அந்நிய செலாவணி முதலீடெல்லாம் அதிகமாக போகுது. இந்தியாவுக்கே ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இந்தியாவிலேருந்து வரப்போகுது. அது வந்து விண்வெளி துறையா, இல்லை பொருளாதார துறையா, இல்லை பசுமை புரட்சியா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஜோதிட துறையில் நாமெல்லாம் வளரலன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் இந்தியாவுக்கு ஒரு பேர் இப்போ வரப்போகுது. இது வந்து குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலன். இப்போ குரு வந்து கடகராசிலேருந்து 5ஆம் பார்வை, குருவுக்கு 5, 7, 9 பார்வை உண்டு. அப்போ 5ஆம் பார்வையா விருச்சிக ராசி பார்க்குறாரு. இதுக்கு அடுத்தது மகரத்தையும் பார்ப்பார். இதுக்கு அடுத்தபடியா மீனத்தையும் பார்ப்பார். மீனம் வந்து சொந்த வீடு அவருக்கு. 5, 7, 9 பார்வை குருவுக்கு உண்டு. இப்போ இவர் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் பலன் கொடுக்க போறார் அப்படின்றத பற்றி ஒரு ராசிக்கான அமைப்பு வந்து பார்த்துடலாம். கடகராசி குரு பயிற்சி 2026 என்ன பலன் தரும்? ஏன்னா அவர் ராசிக்கே வராரு, இப்போ கடகத்துக்கே வராரு. அந்த இடத்துல ஒரு உச்சம் நேரம் சொல்லியிருக்கோம். உச்சமான குரு என்ன பண்ணுவார் அப்படின்றப்போ 100% நல்ல கணவனோ மனைவி ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் கடகராசி. இன்னொன்று, கடகராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீடுன்றது காதல் சொல்லக்கூடிய இடம். 5க்கும் 2க்கும் 7க்கும் தொடர்பு வருது. இது 5க்கும் லக்னத்துக்கும் 7க்கும் தொடர்பு வருது. இப்போ கடகராசிக்கு அங்கேருந்து 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்ன்றது காதல் வயப்படக்கூடிய இடம், காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி 7ஆம் இடத்தையும் அந்த குரு பார்க்குறாரு. அது சம்மந்த விஷயங்கள் கைகூடும், காதல் கைகூடும். ரொம்ப நாளாக நாங்கள் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் வீட்டில் எதிர்ப்பு இருந்துச்சு. இப்போ எல்லாம் சுமூகமாக அவங்களே ஒத்துக்கிட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அப்போ கடகராசிக்காரெலாம் லவ் பண்ணுறோன்னு நல்ல உற்சாகமாக இருக்கலாம். இப்படி ஒரு பலன். இதுக்கு அடுத்தது கடகராசி உச்ச குரு அப்படின்னு வந்து 5ஆவது வீட்டை பார்க்குறாரு. சந்தான பிராப்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. குழந்தை பாக்கியம் தேவைன்றவங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் வேணும்ன்றவங்க, பித்தர்கள் ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதம், புனித நதிகளில் போய் நீராடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ வரும். கங்கை, யமுனை, கோதாவரி இந்த மாதிரி புனித நதிகள் நீராடக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்த்தாவே புண்ணிய ஸ்தலங்களை போய் தரிசனம் பண்ணுற வாய்ப்பெல்லாம் வரும். ஜன ஜாதகத்தில் அப்படி இருந்தாலும் அவங்க இருப்பாங்க. இப்போ கோச்சாரத்தில் வரப்போ இந்த காலகட்டம் இது பயன்படுத்திக்குவாங்க. திடீர் வந்து டூர் போகிறது. இப்போ ஏதோ இங்கே மானசரோவர் டூர் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் கூட திடீர்னு கடகராசிக்காருக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் அமையும். 90% அதில் உங்கள் ராசி என்னன்னு கேட்டால் கடகம் 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 சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள் புனித நதிகளில் நீராடக்கூடிய வாய்ப்புகள் வருது. காதல் கைகூடும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, தட்டிக்கிட்டே இருக்கிறவங்களாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல கணவன் மனைவி அமைவாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. இதுக்கு அடுத்தது சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம்னு பேர். அதாவது 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. சகல விதமான பாக்கியங்கள் அடைய போறீங்க. கார் வாங்கிறது, சொத்து சேர்க்கறது, மனைவி அமைவது ஒரு பாக்கியம் தான், குழந்தை பிறக்கிறது ஒரு பாக்கியம் தான், சொத்து சேர்றது ஒரு பாக்கியம் தான். இதெல்லாம் நடக்க போகுது. தந்தை வழியினால உங்களுக்கு ஒரு லாபம் வரும். எப்படின்னா, ஒருத்தர் வந்து இடம் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பார். காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடம் நல்லா பிடிச்சி போயிருக்கோம். ஒரு கட்டின வீடை வாங்குறாருன்னா ஒரு 10 லட்சம்னா அது ஒரு 17 லட்சம் நாங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது பணம் இல்லை, நெருக்கடியில் இருக்கிறப்போ அப்போ தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வருவார். அந்த அவர் வரக்கூடிய ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கைக்கு வரும். அதை கொடுத்து அப்பா உதவியப்பா நீ சொத்து வாங்கிச்சப்பா அப்படின்னு சொல்லி உதவுவார். இந்த மாதிரி சில வாய்ப்புகள் அமையும். மனைவி வழி மூலிமா, மனைவி வழி உறவு, மாமனார் மாமியார் இவங்க மூலிமா கூட சில உதவிகள் வரும். இதை பயன்படுத்தி நீங்கள் சொத்துக்கள் சேர்க்கையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது நல்ல வகையில் அமையும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, 7ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, அதே மாதிரி 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 5, 7, 9 ஒருத்தருக்கு வந்து சிறப்பான இடம் சொல்லுவோம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7ஆம் இடம் வந்து கணவன் மனைவி பற்றி சொல்லும், 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம். குரு இங்கே உட்காந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்கறதால
இந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து அபிவிருத்தி ஆகும். அப்போது நன்மை அடையக்கூடிய ராசிகளை 100% பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு அப்புறம் கடகம் தான் சொல்லணும்.